வணக்கம். ராஜேஸ்வரி நரேன் கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ கருப்புசாமி பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அவரை வந்து ஆதியிலேருந்து அந்த காலத்து தலைமுறை அந்த தெய்வமா கும்பிட்றாங்க. கருப்புசாமிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சந்தன கருப்பு, மலையாள கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சப்பானி கருப்பு, முத்துக்கருப்பு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிராமத்துலயும் மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க. இந்த இவர் வரலாறு சில வரலாறுகள் இருக்கு. இப்போ சீதாதேவிட்ட இருந்தது அந்த குழந்தை. வால்மீகி முனிவர்கிட்ட போய் ஆசிரமத்தில் இருக்காங்க சீதாதேவி. அப்போ குழந்தைய குடிச்சிட்டு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட சொல்லி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போய் சமைக்க போறாங்க. வந்து பார்த்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு போனதை பார்க்கல வால்மீகி முனிவர். உடனே என்ன சீதாதேவி வந்தோன்னா இந்த குழந்தை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தர்பபுரியை போட்டு ஒரு குழந்தைய கொண்டுனா குஷன் சொல்லி பேர் வச்சுறாங்க. பிள்ளைய திருப்பி சீதாதேவி கையில குழந்தை திரும்ப இன்னொரு குழந்தைய பார்க்குற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ 11 குஷன் 2 பேர்த்தையும் வளர்த்துக்கோன்னு சொல்றாங்க. 2 பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க. ராமர் வராரு. சீதாதேவி 2 குழந்தை இருக்கும்போது 2 குழந்தையும் வந்து கீழே இறங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 2 குழந்தையும் போட்டு சீதாதியும் கீழே இறங்கிட்டு வரும்போது லவன் மட்டும் வெளியிலையும் சீதாதி வெளியே குஷனை மட்டும் காணோம். நெருப்புல போட்டாங்க. அப்போ வந்து சீதாதி அழுதோன்னே அப்போ ராமர் என்ன பண்ற கருப்பா வெளியில வா அப்படின்னு சொல்லுவோம். கருப்பை வெளியில வர அதான் கருப்பேன்னு பேர் வந்துச்சு. இன்னொரு வரலாறு என்ன சொல்லிட்டு ஐயப்பன் சின்னவரா இருக்கிறாரு. அப்போ மகிழ்ச்சியை போய் சம்ஹாரம் பண்ணும்போது அப்போ சிவபெருமான் வந்து எனக்கு துணைக்கு நீ போ கருப்பான்னு சொல்லிட்டு கருப்பன் போறாரு. 18 படியில கீழே இருக்கிறாரு. சுவாமி தரிசனம் பண்ணும் 18 மடி ஏறும் போது சுவாமி கருப்பனை பார்த்துட்டு மேலே ஏறாங்க. ஐயப்பன் கோயில் இருக்காரு. இன்னொரு வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அந்தணர் என்ன பண்றாரு கருப்பனுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி உனக்கு வரவு தரேன் குழந்தை வரம் தரேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பிராமின் ஐயருக்கு. அதுக்கு எனக்கு வயசாச்சு 60 வயசாச்சு எனக்கு வேணாம் கருப்பா அப்படின்னு என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கொடுக்குறாரு. ரொம்ப குழந்தை பாசமா இருக்கிறாரு ஐயர் அந்த அர்த்தனர் பாசமா இருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு ரொம்ப அலங்காரம் செய்யும் அந்த குழந்தைய 3 வயசு பையனை தூக்கிட்டு வராரு. சுவாமிக்கு பின்னாடி போட்டுட்டு இவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு குழந்தைய தூக்காம. அப்ப வீட்டுக்கு வந்து மனைவி வந்து குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு கோயிலுக்கு வராரு. அப்ப கருப்பை வந்து அதுல வாசல்ல பாக்குறாரு. என் குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு சொல்லும்போது கருப்பை சொல்றாரு உள்ள இருந்து நான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீ காலையில வந்து உன் குழந்தைய வாங்கிட்டு போ அப்படின்னு எனக்கு இப்பதான் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா கோவம் மட்டும் என்ன பண்ணாரு பிள்ளைய வந்து காலு கையை வேலை பிச்சு வெளியில போட்டுறாரு. குழந்தைய பார்த்து நான் ஆத்திரம் முட்டு இந்த அந்தனர் உனக்கு இனிமேட்டு உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அது சொல்லிட்டு அரசனை கூப்பிட்டு அந்த கோயில்ல வந்து அந்த பெட்டியில இந்த சாமியோட அருவாள் எல்லாத்தையும் வச்சு மூட்டை கட்டி ஆற்றல் தூக்கி எழுந்துடுறாங்க. இவர் என்ன அந்த ஆற்றல் தூக்கிட்டு போன கருப்பை என்ன பண்றாரு இப்படி சோழவந்தான்கிட்ட வரும்போது அந்த ஆத்தங்கரையில ஒரு வண்ணான் துவைச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டியை தந்து போகும் வரும்போது இருக்கு பெட்டியை தந்து பார்க்கும்போது இதுல வந்து அருவாள் இருக்கும்போது தூக்கி திருப்பி வைக்கும்போது கோவம் வந்து அந்த அதை வச்சு வெள்ளாய் வச்சிருக்கிற அந்த பானையெல்லாம் ஒடிக்கிறது. அப்புறம் அந்த அருவாளோட அந்த வண்டி அந்த பெட்டி போயிட்டே இருக்கு. அது ஒரு கிராமத்துல போகும்போது அங்க ஐயனார் இருக்காரு. ஐயனார் என்ன பண்றாரு இந்த பூதத்தை போட்டு நீ வந்து கருப்பனை வர தடுத்து நிறுத்துன்னு சொல்லும்போது முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உதவி செஞ்ச பிறகு அதுல இருந்து மீண்டு கருப்பன் வராரு. கருப்பன் வரும்போது வைகரை ஆத்துக்கிட்ட வரும்போது அந்த அழகுல மயங்கி பேச்சியம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி இங்கேயே இருந்துக்க தங்க சொல்ற மீற மாட்டாராம் கருப்பன் சரின்னு சொல்றாரு. இவங்க போயிட்டு இருக்க ஜக்கம்மா பழமுதி சோலைக்கு அடியில ஜக்கம்மா இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து அலுவலர் சத்தம் கேட்டிருக்கு. உடனே என்ன பண்றாங்க அந்த எங்க அழகர் பின்னாடி 18 மந்திரவாதி ஒளிஞ்சிருக்கா கருப்பான்னு சொல்லும்போது அங்க வந்து அந்த 18 பேர்த்தையும் அழிச்சிட்டு அவர் அழகரை காப்பாத்துறாரு ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொரு வரலாறு என்ன பண்றாங்க மதுரையில அழகர் கோயில்ல சேர நாட்டு இளவரசர் வராரு. வந்தோன்னு அழகருடைய அழகுல மயங்கி நிக்கிறாரு. இந்த சிலையை நான் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது நாட்டுக்கு போனோம்னா 18 மாயா மந்திரவாதி அமைச்சு நீ போய் அந்த சிலையை திருடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு துணையா கருப்பனை அமுச்சு விடுங்கன்னு சொல்றாங்க. கருப்பனும் போறாரு. இந்த மந்திரவாதிங்க என்ன பண்றாரு இந்த அழகுல மயங்கிட்டு அவங்கள அந்த 18 பேரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மைய எடுத்து கண்ணில் தடவிட்டு அழகருக்கு பின்னாடி சிலைக்கு பின்னாடி உற்சவத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு இருந்திருக்காங்க. இவர் ஒவ்வொரு நாளும் அந்த அழகை எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து கனவுல அந்தனர் கனவுல போய்
இந்த மாதிரி எனக்கு என் பின்னாடி எனக்கு பின்னாடி 18 மந்திரவாதி ஒளிஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு அரசன்ட்ட சொல்லுன்னு சொன்னோன்னே, இவர் அரசன்ட்ட போய் பாண்டிய மன்னன்ட்ட போய் அந்த அண்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி கடவுள் வந்து நீ மிளகுல வந்து நிறைய மிளகு போட்டுரு சாப்பாட்டுல வெண்பொங்கல்ல நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லும்போது, நைவேத்தியம் பண்ணும்போது இந்த 18 இந்த மந்திரவாதியும் அந்த பெண்மகளுக்கு மிளகுடைய காரம் அழுதும் போது அந்த கண்ணுல மை போயிருது. மை போன 18 மந்திரவாதி வெளியில வந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் பாத்துறாங்க. கருப்பனும் என்ன பண்றாரு, இந்த அழகுல மயங்கி அப்படியே இருந்துறாரு. அப்ப என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் சொன்னேன்னா, அப்ப மன்னிப்பு கேட்க நான் வந்தது தப்புதான், நான் இனிமேட்டு நான் போகல, ஜீவசமாதி ஆயிறாங்க. அவங்க உயிரை அவங்களே 18 படியில் ஜீவசமாதி ஆகி கருப்பனும் இனிமேட்டு நாங்க சேர நாட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் இங்கேயே அழகருக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடிடுவாங்களாம். அந்த கதவை திறக்க வருஷம் ஒரு நாள் ஆடி பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த கதவை திறந்து பூஜை செய்வாங்களாம். பூசை செய்வாங்க. அது ஒரு வரலாறு சொல்லுது. இந்த மாதிரி வந்து இந்த கருப்பன் அவதாரம் ஒவ்வொரு தலைமையா நம்மளுக்கு துணையா இருக்காரு கருப்பன். கருப்பன் நான் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருக்கு. அதுல வந்து குளுமாய் திருவிழா நடத்துவாங்க. குளுமாய் திருநாள்ல இந்த குளுமாய் திருவிழா ஒண்டி கருப்புன்னு இருக்காரு. அவர் வந்து குட்டி கொடுப்பாரு. அங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா அங்கெல்லாம் அவர் எல்லைக்கு கூட்டி போறாங்க கருப்பனை. நான் மாலை எடுத்துட்டு போகும்போது வாசல்ல வந்து நிறைய பேர் நிக்கிறாங்க. கையில மாலையை வச்சுட்டு கருப்பா நான் மாலை வாங்கிட்டு வந்துட்டேன் கருப்பா, நீ ஒரு எல்லைக்கு போறியா கருப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்கலங்கி நிக்கிற மாலையை வாங்கிட்டு கருப்பான்னு வந்து கண்கலங்கி நிக்கிற அவர் வந்து உள்ளா இருந்து மலையாளி. அவர் தான் ஒண்டி கருப்பனை வந்து ஒருத்தர் தோல்ல தூக்கிட்டு ஓடுவாங்க. இவர் வந்து வெளியில வந்து என் கையில இருக்கிற மாலையை பிடுங்கி கழுத்துல மாட்டி ஓடியே போயிட்டாரு. வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் எனக்கு. அப்படி கருப்பன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிப்பாரு. அவர் தலைமுறையா வருவாங்க. இப்போ வந்து என்ன தலைமுறை, நாம் வந்து முதல் தலைமுறை, நம்ம தலைமுறை தாய் தோப்பேன் 2வது தலைமுறை, 3 பாட்டன் பாட்டி, 4வது தலைமுறை வந்து பூட்டன் பூட்டி, 4வது பூட்டன் பூட்டி, 5வது தலைமுறை வந்து ஓட்டன் ஓட்டி, செய்யோன், அப்புறம் பரம்பரை. இதுல வந்து மொத்தம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் 60 வருஷம். அது 7 தலைமுறைக்கு 420 வருஷம். இதுல வந்து 7 தலைமுறைனா 14 வருஷம் 840 வருது. இதுல வந்து ஒருத்தவங்க 60 வயசுல இருப்பாங்க, ஒருத்தவங்க 70 வயசுல இருப்பாங்க. அதனால ஏறத்தாழ 1000 வருஷங்கள் சொல்றது. இது தமிழ் மொழிக்கு தான் இது வந்து சிறப்புற்றது. தமிழ் மொழியில தான் இந்த மாதிரி பொருள் பொருட்கள் வேற எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்றாங்க இந்த உறவு முறை. அந்த தமிழ்நாட்டுல கருப்பனுக்கு ஒரு எல்லாரும் அவர் வழிபடுவாங்க. நீங்களும் வழிபடுவாங்க, நானும் வழிபடுறேன். நன்றி, வணக்கம்.